வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சோயா ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதை ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்குவோம். அதில் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகும் பெருஞ்சீரகமும் போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு பெரிய ஆனியனை எடுத்து அதை சாப் பண்ணி அதையும் நம்ம போட்டுக்குவோம். கடுகு பொரிஞ்ச பிறகு அதில் போட்டுக்கலாம். இப்போ ஆனியனை நல்லா கொஞ்சம் வதக்கிக்குவோம். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ பொட்டேட்டோ சிப்ஸ், இது ஃபிங்கர் சிப்ஸ் போட்டுறேன். எண்ணெயத்தில் ஃப்ரோசன் தான் போடுறேன் நான். உங்களுக்கு ஃப்ரெஷ் இருந்தால் ஃப்ரெஷ்ஷு போட்டுக்குங்க. இது கார்டன் பீஸு, கேரட் அண்டு பீன்ஸ் போட்டுக்கிறேன். அதுவும் ஃப்ரோசன் தான் போட்டுக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் கூட போடலாம். இது நல்லா வேக வரைக்கும் நல்லா வதக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் குயிக்காக வதங்கி போயிடும். இப்போ நல்லா கொஞ்சம் இதாகிடுச்சு. அந்த டைமில் கேபேஜ் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அது கேபேஜை பொடியாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ரெடி ஆகிட்டோடனே கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரக பவுடர், ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். இது மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன். எல்லாத்தையும் போட்டு எழுதி நல்லா வதக்கிக்கணும். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கிறோம் காய் வேகிறதுக்கு. கொஞ்சம் பச்சை வாசனை போன பிறகு வேக வச்சிருந்த ரைஸை போட்டு கிண்டி எடுக்கிறோம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. சாதம் மீந்து போச்சுன்னா நம்ம கவலைப்பட வேணாம். இப்போ மதியானம் சாதம் மீந்து போச்சு, நைட்டுக்கு ஒன்றா செய்யறது. இந்த நேரத்தில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சோயாவை அதை போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். சோயா ஆல்ரெடி சில்லி பவுடரு, பெப்பர் பவுடர், சால்ட் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் ஏற்கனவே. அதை இதை கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடுறோம். நல்லா அடியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. உப்பு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்குவோம். ஓகேவா இருக்கு. இப்போ கொத்தமல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோயா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.